சென்னை எண்ணூரில் உள்ள தனியார் ஆலையிலிருந்து ஏற்பட்ட வாயு கசிவால் மக்கள் பாதிக்கப்பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சென்று பார்வையிட்டு அவர்களிடம் விசாரித்து வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை எண்ணூர்ல இருக்கக்கூடிய கோரமண்டல் இன்டர்நேஷனல் எனப்படக்கூடிய உர தயாரிப்பு ஆலையில கொண்டு வரப்படக்கூடிய அதன் மூலக்கூறான அமோனியா எனப்படக்கூடிய வாயு பைப் லைன்ல இருந்து கசிந்ததன் காரணமாக கிராம மக்கள், அதாவது பெரிய குப்பம், சின்ன குப்பம், தாளங்குப்பம், எர்ணாவூர் குப்பம் உள்ளிட்ட மீனவ கிராம பொதுமக்களும், எண்ணூரை சுற்றி இருக்கக்கூடிய கிராம பொதுமக்களும் மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம் ஆகிய பிரச்சனைகளுக்கு நேற்று நள்ளிரவுல ஆளாகியிருந்தனர். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக வீடுகள்ல கூட்டப்பட்டு தூங்கியிருந்த நிலையில மூச்சு திணறலால வெளியே ஓடி வந்து போக்குவரத்து பேருந்துகள் மூலமாகவும் அவசர ஊர்திகள் மூலமாகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில சென்னை திருவொற்றியூர்ல எர்ணாவூர்ல அருகாமையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையான ஆகாஷ் மருத்துவமனையில தற்போது 32 பேர் நார்மல் வார்டிலும் 3 நபர்கள் ஐசியூவிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த 3 நபர்களுமே வயதானவர்கள் என்பதால மூச்சு திணறல அதிகமாக பாதிக்கப்பட்டு தற்போது வரை சுவாசம் செயற்கையான முறையில கொடுக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் 30 to 50 வயதுக்குள்ளாக இருப்பவர்களுக்கும் இந்த மூச்சு திணறல் அதிகமாக இருந்ததன் காரணமாக நேற்று இரவிலிருந்து முழுமையாக அந்த சுவாசம் மூலமாக கொடுக்கப்பட்டதன் காரணமாக தற்போது அவர்கள் தன்மை குறைந்திருப்பதால் நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றனர். இவர்கள் அனைவரையுமே நேரடியாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் நேரில் சந்தித்து நலன் விசாரித்து வருகிறார். அந்த நேரத்துல, குறிப்பாக அந்த மூச்சு திணறல் ஏற்பட்ட நேரத்துல, அந்த வாயு கசிந்த நேரத்துல அவர்களுக்கு எந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தது என்பது குறித்து கேட்டறிவதற்காக முதல்ல ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த பொதுமக்களை நேரடியாக சென்று பார்வையிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய ஆகாஷ் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களை அந்த மூச்சு திணறலால ஏற்பட்டு மயக்கம், வாந்தி உள்ளிட்ட பிரச்சனைகளால ஏற்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களை நேரடியாக தற்போது அமைச்சர் நலம் விசாரித்து வருகிறார். அந்த காட்சியில நேரடியில பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.